இன்னைக்கு எப்படி பஞ்சகவ்யா தயார் பண்ணலாம், எப்படி அது நம்ம பயிருக்கு பயிர்விக்கையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான அனுபவத்தோடு உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிறாங்க. இவங்களும் சொல்லி முடிச்ச பிறகு இவங்கள்ட்ட உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால அண்ணா பசுபதி அவர்கள் பஞ்சகவ்யா எப்படி தயாரிப்பதுங்கிற வகுப்பு தொடர்ந்து தெரியும். சரி சரி பேசலாம்ல, பேசிட்டு இருக்கோம். ஐயா நம்மையாழ்வார்களுக்கு வணக்கம். நம்ம ஐயா நம்மையாழ்வார் ஊருக்கும் பக்கத்தில் நான் மாரநெறி கிராமத்தில் இருக்கேன். என் பேர் பசுபதி. இந்த இயற்கை விவசாயத்தில் ஏன் நம்ம நுழைஞ்சோம், உள்ளுக்கு நுழைஞ்சாங்கிறத நான் சொல்கிறேன். சத்த நேரம் பேசிக்கலாம்ல சார்? நான் பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். ஏன் இதை நுழைஞ்சோம் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு சுகர் 65 வயசில் அவங்களால சுகர் கண்ட்ரோல் பண்ணி முடியலை. கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நானே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டு போனேன். அன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க. அன்றைக்கி அவங்க அந்த 65 வயசில் அம்மாவை இழந்துட்டோமே, அப்பாவை நீண்ட நாளாக வச்சுருக்கணுமே அப்படிங்கிற என் மனசில் ஒன்று உதிச்சிச்சு. அதுக்கு பிற்பாடு போய் ஐயாவை போய் பார்த்தேன். ஐயாவை பார்த்தோன்னா இந்த மாதிரி சில விளக்கங்களை எனக்கு தெளிவுபட சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த பஞ்சகவ்யத்தை நம்ம தயார் பண்ணி சேலம் சன்னம்னு ஒரு ரகத்தை தயார் பண்ணி நம்ம அந்த ரகத்தை நான் வச்சுருந்தேன். அந்த சேலம் சன்ன அரிசியை தான் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு எல்லோரும் இட்லி தோசை டிஃபன் சாப்பிடுவாங்க. இட்லி தோசை டிஃபன் கொடுத்தா திருப்பி கூட அனுப்பிச்சிடுவாங்க, வேண்டான்டுவாங்க. அந்த சேலம் சன்னத்தினுடைய கஞ்சி தான் 2 டம்ளர் வேணும். அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நைட்டு விடிய மட்டும் பிரச்சனை இல்லாமல் அவங்க கூட இருந்தாங்க. 95 வயசு வரையும் இருந்தாங்க. ஒரு துண்டை கூட என்னை புளிய விடலை. ஏன் துண்டை புளிய விடலைன்னா, என்னால் முடியும் எல்லாம், நீ எதுவும் செய்யாதா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த பஞ்சகவ்யம் இயற்கை விவசாயம் ஏன் நம்ம கொண்டு வரோன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நம்மளுக்கு குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம பேர குழந்தைங்களுக்கு நம்மளை சேர்ந்த சொந்த பந்தம் தாய புள்ளிய பூரா எல்லாம் நல்லா இருக்கணும். MBBS படிக்க பட்டம் போகிற அளவுக்கு நம்மளும் பணக்காரங்களாம் இல்லை. விவசாயம்லாம் நம்ம சாதாரண சிறு விவசாயம் தான் இருக்கோம் கிராமத்தில். இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. நம்ம ஊசி மருந்து மாத்திரைன்னு தேடிக்கிட்டு போக வேண்டியதே இல்லை. இந்த பஞ்சகவ்யத்தை நம்ம சர்வசாதாரணமாக செய்யலாம். இதை நான் நான் பஞ்சகவ்யத்துக்கு நான் அப்புறம் செய்கிறதெல்லாம் செய்கிறேன். கடவுள் கொடுத்தது கை விரல் 5, நம்ம சாப்பிடுவதற்கு இருப்பது 5 விரலால் தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த 5 விரல்லையும் இருக்கிற பஞ்சகவ்யங்கிறது தான் ஒன்று. மாட்டு சாணம், மாட்டு கோமியம், தயிர், பால், நெய், இந்த 5 பொருள் சேர்ந்தது தான் மாட்டுலேருந்து வர்றதான். ஒரு மகாலட்சுமியிலேருந்து வர்றது 5 வர்றது நம்ம புரிஞ்சக்கூடியது. நம்ம கையில் 5, இந்த 5 மாட்டுக்கு வர்றது இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சாணத்தை மட்டும் 5 கிலோ சாணத்தில் 1/2 கிலோ வெள்ளத்தை எடுத்து 2 நாளைக்கு முன்னாடியே அதை நல்லா கசைஞ்சு நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். மறுபடி அந்த தயிர், பால் எல்லாத்தையும் வச்சு அதாவது நெய்யிலையும் சாணமும் 2 நாளைக்கு இருக்க வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு தான் நம்ம அதை ஒரு பானையில் ஒரு வாளியிலையோ கொட்டணும். அப்போ தயிர், பால், நெய் இது எல்லாமே சேர்ந்துடுது. 5 பொருளையும் நல்லா கையால் விட்டு கலக்கி விடலாம். இங்கிட்டு ஒரு 40 சுற்று, இங்கிட்டு ஒரு 40 சுற்று சுற்றலாம். 45 நாளைக்கு ஆச்சுன்னா பஞ்சகவ்யம் ரெடி. இதோட இன்னும் கொஞ்சம் என்ன சேர்க்கலான்னா, இளநீ 3 லிட்டர் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் 25 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இளநீ, வாழைப்பழம், வெல்லம் 2 கிலோ சேர்த்துக்கலாம். இதோட ஈஸ்ட்டுங்கிற பொருள், கல் வந்தால் 1 லிட்டர் கல் வாங்கி ஊற்றிக்கலாம். கல் இங்கே கிடையாது. அதனால் ஈஸ்ட் பெட்டுக்கு போடுற ஈஸ்ட் 200 கிராம் போட்டால் போதும். இதை பூராத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சுற்றிக்கிட்டோம்னா 2 பக்கெட்டு இங்கிட்டு 40 சுற்று, இங்கிட்டு 40 சுற்று துணைக்கிட்டே இருந்தால் போதும். 45 நாள் ஆயிடுச்சுன்னா 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் எடுத்து பஞ்சகவ்யம் அடித்தால் போதுமானது. நட்டு 30ஆம் நாள் அடித்தோம்னா தூர் நல்லா வெடிக்கும், பயிர் நல்லா வளரும், பூச்சி நோயே வராது. அப்படியே பூச்சி ஒன்றரை இருந்தால் கூட இதை நம்ம பஞ்சகவ்யம் அடித்தோன்னா அந்த பூச்சி உடனே வெளியாயிரும். இந்த பஞ்சகவ்யத்தில் ரொம்ப அமிர்தமானது இருக்குது, நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம். நான் இப்போ இந்த பஞ்சகவ்யத்தை இதுலேருந்து நான் ஏற்படுத்தி நான் செஞ்சு எங்கள் அப்பா 95 வயசில் வச்சுருந்தமேட்டு எனக்கு அது உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. கடைசியில் எங்கள் அப்பா என்ன ஆசைப்பட்டாருன்னா, நான் சாகும்போது நீ பக்கத்துலேயே இருக்கணும்னாரு. நான் 2 நாளைக்கு தான் நான் இருப்பேன் தம்பி, படுத்துட்டேன், நீ என் பக்கத்துலேயே இருக்குனாரு. என் கையை பிடிச்சிக்கிட்டே அவர் உயிர் போச்சு. அதை நான் சந்தோஷமாக போகிறேன். அப்பா அம்மாவை நம்ம அப்படி கலந்து நம்ம பெருமைப்படல, நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சோம் அப்படிங்கிறதா நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எல்லாருமே செய்யுங்க, எல்லோரும் பண்ணுங்கள். இந்த ட்ரைனிங் போயிட்டு நம்ம வீட்டில் செவனின்னு இருக்க வேணாம், எல்லோரும் செய்யுங்க. ஒரு மாடு இருந்தால் போதும். இந்த பஞ்சகவ்யத்தை பற்றி என்ன சொல்லணும்னா நிறையா நான் சொல்லுவேன். நேரம் சார் கொஞ்சம் பேசலாம், பேச சொன்னால் நான் பேசுகிறேன் சார். நான் அவங்களுடைய கட்டளை வேணும். எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் நான் மாரநெறி கிராமம் செம்மங்கலேரின்னு ஒருத்தவங்க ஊரில் இருந்தாங்க. திருப்பூரில் போய் ஒரு கணவன் மணியோட போய் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு. எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னோன்னா அவர் அங்கேயே இறந்துட்டார். மறுபடியும் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறது 5 வயசு ஒரு பொண்ணு, 3 வயசு ஒரு பையன். இந்த 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க.
செம்பாங்கலையரில் வந்து இருந்துட்டு இந்த மூளையில் அந்த பிள்ளைங்க இருக்கும். இவங்களாலையும் ஒரு சாதாரணமாக ஒரு சோறு தண்ணி கூட ஆக்கி வைக்க முடியாது. இந்த புள்ளைய குளியாட்ட கூட முடியாது. அவ்வளோ சிரமத்தில் இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்க பூரா இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து மெடிக்கலில் காமிச்சிருக்காங்க. மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. 1 மாதம் வந்து சாப்பிட்டாங்க. 2 மாதம் மாதம் சாப்பிடும்போது பக்கத்தில் கூட்டி போகிற சொல்லியிருக்காங்க. டாக்டரு, ஏம்மா நீ சாப்பிட போகிறது உறுதி. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க சாப்பிட போகிறது உறுதிப்பா, அவங்க வேணுங்கிறத கொடுங்க, அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அவங்க வேணுங்கிறத சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவங்க கொழுந்தனாக்காரர் ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்து கேட்டார், ஐயா நீங்கள் பஞ்சகாவியம்லாம் பண்ணுறீங்களாண்ணே, நீங்கள் இதில் ஏதாவது கொஞ்சம் கொடுங்களே, குடிச்சு பார்ப்போம். சாப்பிட்றது முடிவாயிருச்சு, அது எப்படி ஆனாலும் ஆகிட்டு போகுதுண்ணே, நீங்கள் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். நான் கொஞ்ச நாள் என்னப்பா இதில் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலப்பா, வயல் நெல்லுக்கு தான் போட்டுட்ருக்கேன். என்ன இல்லை நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னாப்புல. அப்போ எனக்கு நான் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய மனசையும் என்னுடைய மூளையும் ரொம்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்து என்னது ஒரு நாட்டு மாடு 4 பல்லு கிடேரி கண்ணு போட்டுருந்துச்சு. கிடேரி கண்ணி போட்டுருந்துச்சு. கண்ணு போட்டு 15-20 நாள் ஆச்சு. நான் அங்கேயே உட்காந்தேன். மாடு சாணம் போடும், அப்படியே துண்டு எடுத்துகிட்டு போய் அந்த சாணத்தை கீழே போட மாட்டேன், அப்படியே எடுத்து புளிவேன். அந்த சாரை எடுத்து ஒரு பட்டிக்கு சாரம் எடுத்தோம்னா ஒரு 50 வரும். இப்படியா சேர்த்தேன். ஒரு 1/4 லிட்டரு அதே மாதிரியே இருந்து சேர்த்து, அதே மாதிரி ஒரு மாட்டினுடைய சாணம், நீர், தயிர், பால் எல்லாமே எடுத்தேன். நெய் மட்டும்தான் சேர்க்க முடியல ஒரு மாட்டில். அதோட அக்கா ஒன்று இருந்துச்சு, அதோட அக்கா நெய் 2ஐயும் சேர்த்தேன். 2ஐயும் சேர்த்து நெய்யை எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு சம பங்காக செஞ்சு ஒரு 2 லிட்டரு தயார் பண்ணி கொடுத்தேன். இந்த 2 லிட்டரு அவங்க கொண்டு போய் சாப்பிட்டு நல்லா இதாக குணமாயிருக்காங்க. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. போகும்போது டாக்டருங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, இந்த அம்மா நல்லா தெரிஞ்சிருக்கு, இப்போ ஏதோ நாட்டு மருந்து சாப்பிடுறது போல இருக்குன்னு கும்பலில் கியூவில் போய் மாத்திரை கொடுங்கன்னு கேட்டிருக்கு. அவங்க பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு, செத்த நேரம் இரும்பாங்க, உனக்கு நான் அப்புறம் மாத்திரை தரேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சோன்னா மறுபடியும் அந்த அம்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 பேர் போனோன்னா மறுபடியும் போயிருக்கு. ஏமா செத்த நேரம் உட்காருமா அப்படின்னு இருக்காங்க. கும்பல் நிறையா போயிருக்காங்க. அந்த நேரம் ஏசி நோய் அதிகமாக பரவிக்கிட்டு இருந்த நேரம். இப்படியே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த அம்மா, இல்லைங்க நான் ஊருக்கு போகணுங்க, நான் சொல்லுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கு டாக்டர்கிட்ட போய். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கே வாமா, உன்னை நாங்கள் உட்கார வச்சது வேறு ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு வந்து நோய் வந்து குணமாக இருக்குது, நீ ஏதோ ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்ற, அது எந்த மருந்துமா சொல்லுமா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் ஐயோ சாமி, நான் நாட்டு மருந்தே நான் சாப்பிடல, நீங்கள் மாத்திரை கொடுங்க சாமின்ட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பண்ணியிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வாமா, நீ சொல்லவும் மாட்டேங்கிறா, ஆனால் நீ மாத்திரை வேணுங்கிறா, இந்த மாத்திரையும் தர வாங்கிட்டு போ, ஆனால் நீ சாப்பிட்ற மாதிரி தான் நீ மேற்கொண்டு சாப்பிடுமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டாங்க. 3 வயசு 4 வயசில் இருந்த பிள்ளைங்க காவந்து பண்ணி 18 வயசு வரையும் வச்சுருந்தாங்க. அதற்கு பிற்பாடு ஆனால் இறந்துட்டாங்க. இந்த 2 லிட்டரில் அதுக்கு பிற்பாடு நான் அவங்களுக்கு 6 லிட்டர் அது மாதிரி தயார் பண்ணி கொடுத்தேன். இது ஒரு என்னால் முடிஞ்சது, என்னால் செஞ்சப்பட்ட ஒரு இது. நான் அவங்கள அந்த நோயிலேருந்து விடுதலை போயிட்டேன்னு சொல்ல, அது உள்ளதை ஓப்பனாக சொல்லிடுறேன். டைரெக்டாகவே சாப்பிடலாம். ஒரு நேரத்துக்கு 10 மில்லி 5 மில்லி சாப்பிடலாம். 5 மில்லி சாப்பிட்டா நம்ம உடம்புலே வியாதியே இல்லை சார். சுருக்கமாக 45 நாள் பஞ்சகாவியமாக நம்ம நல்லா, நான் சொல்கிறது மாதிரி 4 பல்லு மாட்டில் தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நோய்களே இருக்காது. நான் சாப்பிட்ருக்கேன். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பேசினா நிறையா போயிட்டே இருக்கலாம். 6வது படிக்காமல் என்கிட்ட ஒரு பையன் பள்ளியோடமே போகாமல் இருந்தான். அவன் அந்த பஞ்சகாவியத்தை கிண்டி விட சொல்லிக்கிட்டு என்னோடய சுற்றிட்டு திரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் நானே சொன்னேன், கொஞ்சம் குடிக்க சொன்னேன். 6 மாதம் 7 மாதம் வச்சுருந்தான். அவங்க அப்பா சொல்லி கேட்கல, அவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க அத்தனை பேரும் சொல்லி கேட்கல. மறுபடியும் நான் அவனை பள்ளியிடம் போடான்னு சொன்னேன். 6 மாதம் என்கிட்ட வச்சுருந்து 7வது மாதம் உடனே பள்ளியிடம் வரணும் போனால், இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கான், ஆனால் வேலைக்கு போயிட்டான். அவனை கிண்டி விட்டது சாதாரணமாக. அந்த சாணத்தை ஏன் கிண்டனோ போகணும்னு நினைக்காதீங்க. அதை நம்ம சாதாரணமாக பக்கத்தில் யாராவது சளி பிடிச்சிருந்தா அவங்கள ஒரு 3 வாட்டி கீழே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த சளி போயிடும். ஆஸ்மா இருக்கிறவங்க கூட கிண்டுனா அந்த ஆஸ்மா போயிடும். அந்த தொல்லை இருக்குது. அந்த மழை காலத்துலலாம் இழுக்கும்போது நம்ம எவ்வளோ இதாக பார்க்குறோம் ஒருத்தரை. அவங்கள அந்த மருந்தை வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா காலையும் சாயந்தரமா அவங்களுக்கு அந்த இது இருக்காது. சுத்தமாக போகலனால அந்த தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதுதான் நமக்கு வேண்டியது. இந்த இதுக்கும் ஏசி நோய்க்கும் வந்ததுக்கு அவங்களும் வந்து வீட்டில் பழங்களாமெல்லாம் வாங்கியாந்து கொண்டாந்து கொடுத்துட்டு, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் தாங்க என்னை கவர்ந்து பண்ணீங்க அப்படி இப்படினாங்க. அதெல்லாம் வேண்டாமா, நீங்கள் எந்த சாமியை நல்லா வேண்டுங்க அப்படின்னு. அவங்க மாதாவை தாங்க கும்பிடுவாங்க, வேளாங்கண்ணி மாதாவையும் பூட்டி மாதான்னு சொன்னாங்க. அந்த கோயிலில் போய் ஆளுக்கு 50 ரூபா கோயிலில் சாமி கும்பிட்டு அவங்க தான் உன்னை கவர்ந்து பண்ணி விட்டாங்க. நான் இல்லை, நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போமான்னேன். இதுதான் நமக்கு வேண்டியது. நம்ம 10 பேர் நல்லா இருக்கணுங்கிறதா நம்மளுடைய கருத்துக்கள், நம்மளுடைய இது.
ஆமாம் பஞ்சகாவியம் இப்போ நம்ம செய்யலாம். 96 0 0 71 95 25 பசுபதி ஊர் மாரநேரி. 96 0 0 71 95 25 மாரநேரி. இதெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா எடப்பழம். இப்போ என் ஊரில் வந்து என் வயலெல்லாம் பார்க்க வராங்க சார். நான் அந்த பஞ்சகாவியம் மீனாமலம் தெரிஞ்சு என்னதில் ஒன்றுமே இல்லை. கோகும்போதில் ஒரு நெல்லில் கூட இல்லை. அங்கேருந்து வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்க. நமக்கு இது ஒரு மருந்து. அதனால் எதுவும் யோசனை பண்ணி நீங்கள் கை வைக்க ஏன்னா அதெல்லாம் கை வச்சுக்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் இது பண்ணுறேன். இது மாதிரி நெய்யை ஊற்றி இதுனா தான் நல்ல போதுமா? இன்னும் காட்டலாமா? பாருங்க இதில் நெய் சேர்ந்துருக்கு. ஏன்னா நெய் இப்போ உடனடியாக உங்களுக்கு கலந்து காட்ட முடியாதுன்றதுக்காக நெய்யையும் சாணத்தையும் பிசைஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி வச்சுட்டோம். வச்சதுக்கு இப்போ உங்களுக்கு நேரடியாக செஞ்சு காட்டுறதுக்காக போடலாமா? இப்போ ஒன்று ஊற்றலாமா? இது மாதிரி செய்யறதுனால எதுவும் எக்ஸ்ட்ரா பயன் இருக்குங்களா ஐயா? இல்லை, அதாவது நான் சொல்கிறேன், நெய்யில் அதுக்கு பயிருக்கு தேவையான ஒரு சில வளர்ச்சி நல்லா பிசைஞ்சு 3 நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டா அது வந்து நல்லா பிசைஞ்சு நீங்கள் ஒரு காற்றோட்டத்தோட மேலே பூச்சிகளோ அல்லது புழுக்கோ சேர்த்துருக்கோம். 3 நாள் சென்று தான் அதை சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு பொருட்கள் என்னன்றது சொல்லிடுவோம். நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் இது செயல் விளக்கமாக நாங்கள் இப்போ காமிக்கிறோம். இதை காமிக்கிறது இது வந்து 3 நாளைக்கு முன்னாடியே செஞ்சது கிடையாது, இன்னைக்கு செஞ்சது. இதில் பஞ்சகவியெல்லாம் நிறைய முறைகள்லாம் வந்துடுச்சு. அதான் தெளிவா சொல்லி பஞ்சகவியாங்கிறப்ப 5 பஞ்சகவியா அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு அது நவகவியாவா இருக்கு, தசகவியாவா இருக்கு, 21 பொருள், இப்படி அது வடிவம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப பொதுவாக இந்த பஞ்சகவியாங்கிறது 5 பொருள் 5 கிலோ சாணம் அப்படிங்கிறது ஏன்னா கையில ஞாபகம் வச்சுட்டா நமக்கு மறக்காம இருக்குங்கிறதுக்காக சொல்றது. 5 கிலோ சாணம், 3 லிட்டர் கோமியம். இது கோமியம் 3 லிட்டர். இல்ல சாணம் மட்டும் பாத்தீங்கன்னா அப்போ போட்ட குறிப்பாக நாட்டு மாட்டு சாணமா இருக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல தேசிய சுத்தமா இருக்கும். நாட்டு மாட்டு சாணம் அன்னைக்கு போட்டது ஈவினிக்காக அப்படியே எடுத்து ஊத்திடலாமா? ஏன் இந்த நெய்யை நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி நெய்யை இந்த நேரத்தில் நம்ம கலந்து கட்டினாங்கன்னா தனியாக மிதக்கும். அதனால 2 நாளைக்கு முன்னாடியே சாணத்தை அது 2 செரிச்சு போய் நெய்யும் அந்த சாணமும் ஒன்னாக இன்னைக்கு இருக்குங்கிறதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி அந்த கலவை ஏற்படுது. இது ஒன்று அதில் ஊற்றலாமா? நெய் 1 லிட்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 21 பொருட்களை கலந்து இந்த பஞ்சகவியாவை தயாரிச்சு அதை காய்ச்சி வடித்தல் மூலியமாக மனிதர்களுக்கே கொடுத்துருக்காரு. டாக்டர் கொடுமுடி நடராஜன் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு இன்னைக்கு ஆதாரமா இருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. ஆனா அடிப்படையில் பயிர் வளர்ச்சிக்கு இந்த 5 போதுமானது. இதை நம்ம மேம்படுத்தணுங்கிறது இன்னும் என்கரேஜ் பண்றது சில தேவைகள் சொல்லுங்க. இந்த பாருங்க மாட்டு நீர் ஊத்துறேன் பாருங்க. இந்த மேல கூட போகலாம் தப்பில்லை. மாட்டு நீர் நமக்கு நாட்டு மாடா இருக்கிறது ரொம்ப விசேஷம். நாட்டு மாடா வச்சுக்கோங்க. நீ அதை கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த பக்கெட் நல்லா இருக்கும். மாட்டு நீர் ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட 3 வருஷம் பழசு, வாடையா இருக்காது. ஆமா, சாணத்தை எடுக்கும் போது அன்னைக்கு போட்ட சாணத்தை எடுக்கிறது பெட்ரு. ஆனா கோமியம் வந்து பழைய கோமியமா இருக்கும். தலையில பொடு இருக்கிறவங்க, தலையெல்லாம் அரிக்குதுன்னு சொல்றவங்க, தோல் சம்பந்தப்பட்ட மேல எங்கேயாவது லேசா கொப்பளம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த பஞ்சகவியத்தை எடுத்து நல்லா தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு குளிச்சிங்கனால அந்த அரிப்புலாம் இருக்காது. அந்த 3 லிட்டர் கோமியத்தை ஊத்திட்டாரு. இப்ப 2 லிட்டர் பால், பசும்பாலை அவங்க இன்னைக்கு கலந்துருக்காங்க. அடுத்ததா தயிர் 2 லிட்டர் தயிரை அதோட சேர்த்து இன்னைக்கு ஆட் பண்றாங்க. தெளிக்காம மெதுவா அடுத்து சாணமும் நெய்யும் 3 நாளுக்கு அப்புறம் சேர்ந்து 3 நாளைக்கு முன்னாடியே நெய்யும் சாணமும் கலக்கப்பட்ட கலவையை இப்ப அது மேல கலக்குறாங்க. சும்மா கொஞ்சம் போட்டு கலந்து கொஞ்சம் போட்டு கலந்து ஊத்திட்டீங்க. இனிமே அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் உள்ள போட்டு நல்லா கரைச்சிடணும். நல்லா கரைக்கும். நீ என்ன மறந்தாலும் இன்னும் நான் சொல்றேன் கொஞ்சம் கலந்து கலந்து இது முடிஞ்சுட்டா வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் வச்சு வாழைப்பழத்தை போடுறப்ப இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேவையில்ல. கனிஞ்ச அழுகிய நிலையில் இருக்கிற நல்ல கனிஞ்ச பழங்களை கூட போடலாம், விலை கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி வாழைப்பழங்களை நீங்கள் வாங்கி ஒரு சீப்பு அதில் போடலாம்.
பழக்கடையில் போனீங்கன்னா கனிஞ்சிட்டு விற்காத கனிஞ்ச பழங்கள் இருக்கும், அதை பயன்படுத்தலாம் நம்ம வாழைப்பழங்கள். கடலை மாவு இதில் சேர்க்கலாம். கல் கிடைச்சா கல் 1 லிட்டர் கலக்கலாம். அதில் கல் இல்லைன்னா ஈஸ்ட் இருக்கு இல்லையா, பண்ணுக்கு போடுற ஈஸ்ட், பேக்கரியில் கிடைக்கும் அந்த ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் இங்கே இருக்குது. அன்பு அந்த ஈஸ்ட் எடுத்துருவாங்க. அது சீக்கிரமாக புளிக்க வைக்கிறது செரிமானம், அந்த பெர்மெண்டேஷன் நல்லா நடக்கணுமேங்கிறதுக்காக தான் ஈஸ்ட் கலக்கிறது. கலந்துக்கலாம். அதில் இப்போ கரும்புச்சாறு ஈஸியாக கிடைக்குதா? ரோடு தானே கரும்புச்சாறு போட்டுருக்காங்களே, கரும்புச்சாறு கிடைச்சிடும். கொசு வராம போட்டு மூடி வச்சிருங்க. சரி, நம்ம இன்னைக்கு மருந்து அடிக்கிறோம் சொல்லி 2 லிட்டர் வாட்டர் பேக்ல எடுத்து மூடி டைட்டா வச்சிருந்தீங்கன்னா வெயில் கீழே வச்சுன்னா அந்த பாட்டிலே வெடிக்கும். காலையிலையும் சாயந்தரமும் இங்கிட்டு ஒரு 40 சுத்து இங்கிட்டு ஒரு 40 சுத்து விடுங்க. இந்த சுத்தி வந்து வேப்பங்குச்சி வச்சுக்காங்க நல்லது. வேலைக்கு போனோம்னா மூங்கி குச்சியெல்லாம் போட வேண்டாம். வேப்பங்குச்சி இருந்து போட்டு நம்ம கட்டிவிட்டோம்னா நம்ம கையை விட்டே கிண்டலாம். கையை ஒரு 2 நாள் கிண்டுங்க, இருந்து பார்த்தீங்கன்னா வளவளம் இருக்கும். கையை கருப்பாக இருக்கவங்க சிவப்பா போடலாம், இருந்து சிவப்பாக தெரியும். நம்ம ஒரு கிருமியில ஒரு அழுக்கு உள்ள ஒரு ஜாமனை தூக்கி உள்ளுக்கு போட்டுட்டு மறுபடியும் எடுத்தீங்கன்னா அது படிச்சுட்டு இருக்கோம். 10 ரூபா நோட்டு ஒரு அழுக்காக்கு நோட்டை உள்ளுக்கு போட்டு மறுபடியும் எடுத்து கழி பார்த்தீங்கன்னா அது இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அப்படியே தன்மை. மூங்கி குச்சி பயன்படுத்தலாம். மூங்கி குச்சை பயன்படுத்தலாம். குச்சை வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி காலையிலும் சாயந்தரமும் வந்து கிளாக் வைஸில் ஒரு 50 சுற்று, ஆண்டி கிளாக் வைஸில் ஒரு 50 சுற்று, காலையிலையும் மாலையிலையும் கலக்கி நம்ம வச்சுக்கணும். குச்சை கழுவிட்டு எடுத்து வைக்கணும். இந்த வைக்கிற ட்ரம்மை நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன செய்யணும், மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டி வைக்கணும். ஏன்னா காற்றோட்டமான நிழலான இடத்துல இந்த ட்ரம்மை நம்ம வச்சிருக்கணும். நம்ம இந்த மேலே கட்டாமல் நம்ம வச்சுட்டோம்னா இதில் வந்து கொசு ஈ வந்து உள்ளார உட்காந்து முட்டை இட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதோட தன்மையை மாறி போய் அதில் வந்து புழுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். ஏன்னா அதனால் மூங்கில் குச்சி பெட்ரு. ஏன்னா அப்போ தான் அது ஈஸியாக கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். மூங்கில் குச்சியை பயன்படுத்துங்க. அவங்க அனுபவத்திலேருந்து வேப்பங்குச்சியும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் குச்சை நம்ம ஒவ்வொரு தடவை கலக்கிட்டோம் அது சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா குச்சியில் வந்து நாளைக்கு வந்து ஈ அந்த மாதிரி முட்டைகள் இருந்து அது நாளைக்கு உள்ளார போய் பாதிக்கப்படும். அதனால் நம்ம இப்படி சுத்தமாக வச்சுக்கிறது தான். இப்படி ஒரு 21 நாள் 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே இது வந்து ஒரு முழு பஞ்சகவியா, செறிவூட்டப்பட்ட ஒரு பஞ்சகவியா இது மாறிடும். இதை நம்ம வயல்களுக்கு பயிர் வைக்க நம்ம கொடுக்கலாம். எல்லா விதத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் வயலுக்கு. இது ஒன்றே கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நம்ம பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இன்புட்ஸ் இருக்குது. ஆனால் பஞ்சகவியாவே இன்னைக்கு பிரதானமான இன்புட்ஸாக எடுத்து இன்னைக்கு நிறைய பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பயிர் வைக்க பயன்படுத்துறது, இலைவெளி உரமாக கொடுக்கறது, நீர்வழியில் கொடுக்கறது, இப்படி பல்வேறு விஷயத்துக்கு நீங்கள் பஞ்சகவியா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இயற்கை விவசாயம்னு சொன்னாலே நாட்டு மாடு இருக்கிற இல்லையா, பஞ்சகவியான்னு ஒன்று இருந்தாலே அது இயற்கை விவசாயம் செய்ய முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்குன்னா பஞ்சகவியா இது நல்லா செறிவிட்டப்படுது. இது அதுக்கப்புறமா நம்ம என்னன்னா இதை நல்லா இருத்துட்டு நல்லா வடிகட்டி நம்ம நாளைக்கு ஸ்ப்ரேயரில் அடிக்கணும்னா ஒரு 10 லிட்டர் டேங்கில் அடித்தோம்னா 300 ml பஞ்சகவியா இருந்தால் போதும். இலைவெளியாக அடிக்கணும்னா 300 ml இருந்தால் போதும். நீங்கள் இதில் தண்ணியிலே கலந்து விடணும் அப்படின்னா நீங்கள் அது எப்படி வேணாலும் நீங்கள் கலந்து விடலாம். தண்ணி ஓடுற தண்ணியில் வெஞ்சின் மூலியமாக கொடுக்கலாம். இல்லை ஓடுற தண்ணியில் ஒரு சின்ன டேப் வச்சு ஒரு ரேஷியோவில் கலந்து வயலுக்கு போகிற மாதிரி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலே பயிர் அந்த வயலில் இருக்கிற நுண்ணூட்டங்கள் பெருகிடும். அந்த நுண்ணூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பயிரோட ஒரு யூரியா தெளிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு பச்சை பிடிக்குமோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த பஞ்சகவியா கொடுத்தோடனே அந்த வயலில் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அந்த பயிரோட வளர்ச்சி என்பது இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து வெறும் நீர்வழியில் தான் கொடுக்குறதா நினச்சிருக்காங்க. ஆனால் இலைவழியாகவும் கொடுக்க முடியும். ஐயா நம்மளோட சொல்லுவாங்க பயிரை விட இலைகள் மூலியமாக அதிகமாக உணவை வந்து பயிர்கள் தேடுது. ஆனால் இலைவழியாகவும் நம்ம வந்து கொடுக்க முடியும், கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி இலைவழியாக கொடுக்கும்பொழுது பயிருக்கு அது ரொம்ப நேரடியாக சத்தாக கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப அது ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் அதை ஆக்ட் பண்ணும். அதில் இருக்கிற அந்த வாடை இதனால் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வராமல் அந்த பயிரை பாதுகாப்பு, பயிர் பாதுகாப்புலையும் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பயன்படுது. இதுதான் நமக்கு வந்து பஞ்சகவியாங்கிற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இயற்கை உரத்தில் இன்னைக்கு பெரிய அளவில் தயார் செய்யப்பட்டு நிற்கிறது. இதை பார்த்தீங்கன்னா வயலில் இருந்து நாம் செஞ்சு நம்ம பயன்படுத்துறது ஒன்று. ஆனால் இன்னைக்கு வெறும் நாட்டு மாற்ற சாணியும் அதோட கோமியமும் நமக்கு விரயம் பண்ணுறோம். வாய்ப்பு உள்ளவங்க இதை தயாரித்தா கூட இன்னைக்கு லிட்டரு 150 ரூபா வரைக்கும் நிறைய இடங்களில் விற்கிது. 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் பஞ்சகவியாவை இன்னைக்கு மார்க்கெட் பண்ண முடியும். சாதாரணமாகவும் ஒரு கோமியமாகவும் ஒரு சாணமாகவும் இருக்கிறத நம்ம மதிப்பு கூட்டி அதை ஒரு பொருளாக மாற்றுற பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. 5 லிட்டர் கொடு 10 லிட்டர் கொடுத்து சொல்லி வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அதன் மூலியமாகவும் ஒரு விவசாயி வருமானத்தை பார்க்க முடியும். வெறும் பால் கிட்ட இன்னைக்கு நம்மளால ஒரு 20 ரூபா 30 ரூபாய் தாண்டி விற்க முடியல. ஆனால் மாட்டு சாணத்தையும் யூரியத்தையும் நம்ம முறையாக நம்ம வந்து மதிப்பு கூட்டினோம்னா லிட்டரு 150 ரூபா வரைக்கும் இன்னைக்கு மதிப்பு கூட்டப்படுது. அதனால பஞ்சகவியா ஒரு மிக அவசிய தேவையாகவும் இருக்குது இன்னைக்கு இயற்கை விவசாயம் செய்கிறவர்களுக்கு. அதனால பஞ்சகவியா இன்னைக்கு பயிர் ஊக்கியாமல் இருக்கிறனால இதை முறையாக இருக்கலாம்.